எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லை. படைக்கிறவன் மட்டும் கடவுள் இல்ல, பயிரிடுறவனும் கடவுள் தான். விவசாயிங்க இந்தியா முழுக்க ஒவ்வொரு 30 நிமிஷத்துக்கு ஒரு விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். அவங்க குடும்பமே தெருவுக்கு வருது. இது கடந்த 10 வருஷமா நடந்துகிட்டு வருது. விவசாயத்தை கைவிட்டுட்டு பசி வந்தா பணத்தை சாப்பிட்டு படுப்பியா? உங்களோட பரம்பரையை உங்களுக்கு சாப்பாடு போடுறதுக்காக வாழ்ந்த குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது. அரிசி உங்க தட்டை கொண்டு வர முடியும், எங்க கஷ்டத்தை கொண்டு வர முடியும். ஒரு விளையாட்டை சீரியஸா பார்க்க தெரிஞ்ச நமக்கு இந்த விவசாயத்தை விளையாட்டா கூட பார்க்க தெரியல. பசிக்கு பிச்சை கேட்கல சார், விவசாயத்துக்கு தண்ணி கேட்கறாங்க. பணக்காரங்க டயட்டும் ஏழையுடைய பட்னியும் என்னைக்கு வேற வேறன்னு உங்களுக்கு புரியுதோ அன்னைக்கு தான் விவசாயம் பார்க்க வச்சுட்டு அவங்கள ரேஷன் அரிசி வாங்கி சாப்பிட வச்சது எவ்வளவு பெரிய தேசிய குற்றம்னு உங்களுக்கு புரியும். விளைய வைக்கிறவன் செத்துக்கிட்டு இருக்கான், சாப்பிடுறவன் பிறந்துகிட்டே இருக்கான். இது இன்னைக்கு ஒரு விவசாயியோட சாவு, நாளைக்கு லட்சக்கணக்கான பேரோட சாவு. 3 வேளை பசி எடுக்கும்போது சாப்பாடு ஞாபகம் வர நமக்கு அத விவசாயம் பணங்களோட ஞாபகம் என்னைக்காவது வந்திருக்கா? பசி ஈஸியா தீந்துறதுனால தான் நாமளும் அவங்கள பத்தி அதிகமா நினைக்கிறது இல்லையா நமக்கு இது தெரியும். இதெல்லாம் நீங்க கை தட்டணுங்கிறதுக்காக சொல்லல, நாமெல்லாம் கையேந்திர கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். விவசாயம் பண்ற இந்தியாவை ஜெயிக்க வைக்கிறதுக்கு நம்ம எத்தனை பேர் இருக்கோம்? Download Moj.